கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரத்தை தியானிக்க போகிறோம். நாம் தொடர்ந்து ஒரு சேலஞ்சாக இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை தியானம் பண்ணி வருகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தினுடைய காலகட்டம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக 500வது வருஷத்திலிருந்து 400வது வருஷம் வரைக்கும். ஏன்னா அந்த ஆதாம் காலத்திலிருந்து இயேசு காலம் வரைக்கும் அப்படி எண்ணிக்கை குறைந்துகிட்டே வரும். இயேசு பிறப்புக்கு பிறகு எண்ணிக்கை கூடி கொண்டு வரும். இப்ப 2025. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காலத்தின் நடு மையமாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். எரேமியாவுடைய தீர்க்க தரிசன காலத்துக்கு அடுத்து எசேக்கியேலின் தீர்க்க தரிசனம். எரேமியா யூதேயாவில் இருந்து கொண்டு தீர்க்க தரிசனம் சொன்னான். இப்படி ஒரு பெரிய ஆபத்து வருகிறது, நீங்கள் சரணடைந்து விடுங்கள். பாபிலோன் சக்கரவர்த்தியான நேபுகாத்நேச்சாரிடம் நீங்கள் சரணடைந்து விடுங்கள் என்று அவர் எச்சரிக்கை விடுத்தான். தேவ சித்தம் அதுதான் என்று சொன்ன பொழுது ராஜாக்களும் ஜனங்களும் கேட்கவில்லை. நாங்கள் தாவீதை போல யுத்தம் பண்ணி ஜெயிக்க போறோம் என்று சொல்லி தேவ சித்தத்தை அறியாமல் யுத்தம் பண்ணி அவர்கள் நாடு கடத்தப்பட்டார்கள். ஒரு பங்கு கொள்ளை நோயினால் செத்தது, அடுத்த பகுதி பட்டயத்தினால் செத்தது. மீதியான ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். சிதறிக்கப்பட்டவர்களும் பட்டயத்தால் கொஞ்சம் பேர் செத்தார்கள். மீதியான பங்கு பாபிலோன் தேசத்திலே இந்த நாட்களில் இருக்கிறதான ஈராக், ஈரான், சவுதி அரேபியா, அதை சுற்றி இருக்கிற பகுதிகள், இஸ்ரேல் நாட்டிலிருந்து இங்கே ஜோர்டான் இருக்கிறது. அடுத்து கீழே இங்க மேல பகுதியில் சவுதி அரேபியா இருக்கிற, சிரியா இருக்கிற, சிரியா. இதெல்லாம் அந்த நாட்கள்ல நேபுகாத்நேச்சருடைய கண்ட்ரோல்ல இருந்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நாட்களில் அவர்கள் சாத்தானுடைய ஏவுதனால் தேவ திட்டத்தின்படி எப்படிப்பட்டதான ஒரு தண்டனை கொடுக்கும்படியாக அந்த நாட்களிலே சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ நாடு கடத்தப்படாத காலகட்டத்திலே யூதேயா பகுதிக்குள்ளிருந்து தீர்க்க தரிசனம் சொன்னவன் எரேமியா. நாடு கடத்தப்பட்ட பிறகு பாபிலோன் தேசத்திலே கேபார் நதியண்டிலே குடியமர்த்தப்பட்ட யூதர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே தீர்க்க தரிசனம் உரைத்தவன் இந்த எசேக்கியேல். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே 10ஆம் அதிகாரத்துல 1ஆம் அதிகாரத்துல எப்படி கேபார் நதியண்டையில தேவனுடைய மகிமையை கண்டானோ எசேக்கியேல், அதுவும் அந்த 10ஆம் அதிகாரத்திலும் தேவ மகிமைக்குள்ளாக தேவன் தம்முடைய மகிமைகளுக்கு வெளிப்படுத்துகிறார். அவன் என்ன கண்டானோ அதை அப்படியே எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. கையை கூட கை போல, ஏன்னா அவருக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியாது. அவர் கண்டது அதுதான். கை போல ஒண்ணுதான் கண்டாரு, ஆனா அது கைதான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதோ கேருபினுடைய தலைக்கு மேல் இருந்த மண்டலத்தில் இந்திர நீலத்தை போன்ற சிங்காசனம் சாயலான ஒரு தோற்றத்தை கண்டேன். அது அவைகளுக்கு மேல் காணப்பட்டது. அப்ப கேருபீன்களுக்கு மேல் ஒரு மண்டலம் இருக்கிறது. அதுல ஒரு சிம்மாசனம் இருக்கிறது. அதுல பிதாவாகிய தேவன் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிதா, குமாரன், பரிசுத்தாவியான திரியேக தேவன் அங்கே இருக்கிறார். ஏலோகேம் அங்கே இருக்க அந்த காட்சியை தான் மறுபடியும் ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். தேவ மகிமைக்குள்ள கொண்டு போகிறார். ஏன்னா முதல்ல தீர்க்கதரிசியை பலப்படுத்திக்கிட்டு
மற்ற ஜனங்களை சீர்படுத்துவது தேவனுக்கு உகந்ததாய் காணப்பட்டது என தீர்க்க தரிசனம் எசேக்கியேலை சோர்ந்து விடக்கூடாது. அல்லேலூயா. தேவ மகிமை காட்டி காட்டி அவன் ஆவியில நிரப்பி மற்ற ஜனங்களை அவன் சீர்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்ப ஊழியர் செய்யறவர்கிட்ட தான் தேவனுடைய மகிமை முதலாவது இறங்கி வரும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் அது மற்ற ஜனங்க மத்தியில ஷேர் ஆகிறது. ஆகவே ஊழியத்துல கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்ப அந்த மண்டல இந்திர நீலத்தை போன்ற சிங்காசனம் சாயலான ஒரு தோற்றம், ஒரு சிங்காசனம், அது தெளிவா அவருக்கு கிடைக்கல. அந்த காட்சி ஆண்டவர் தெளிவா கொடுக்கல. மோசேயுடைய காலத்துல பார்க்கும்போது ஆண்டவரை நான் பார்க்க ஆசைப்படுகிறேன் என்று சொன்ன பொழுது, நான் என் கரத்தினால் உன்னை மூடுகிறேன், நான் போகும்போது என் சாயலை பார்த்துக்க. அல்லேலூயா. அப்படி என்று சொன்னார். அல்லேலூயா. அப்ப சாயலைத்தான் மோசே பார்த்தார். அப்ப எசேக்கியேலும் அந்த சாயல் போல ஒரு மண்டலம் இருக்கிறது. அது இந்திர நீல ரத்தினம், அது பளபளப்பான ஒரு சிங்காசனம், அது பளிங்கு போல ஒரு சிங்காசனம் இருக்கிறது. அது ஆண்டவர் வீற்றிருக்கிறார். அதை கன்ஃபார்மா அந்த இடத்துல சொல்லலாம். போக போக அதை சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சணநூல் அங்கி தரித்திருந்த புருஷனை நோக்கி, நீ கேருபீனின் கீழ் இருக்கிற சக்கரங்களுக்கு நடுவே பிரவேசித்து கேருபீனின் நடுவே இருக்கிற அக்கினி தணலில் உன் கை நிறைய எடுத்து அதை நகரத்தின் மேல் இறை என்றார். அப்படியே அவன் என் கண் காண உள்ளே பிரவேசித்தான். அல்லேலூயா. இப்போ கேருபீன்கள் இருக்கிறது. கேருபீன்களை ஒட்டி சக்கரம் இருக்கிறது. சக்கரம். அப்ப கேருபீன்கள் பாதங்கள் சக்கரங்களாய் மாறி இருக்கிறதா? அப்போ எத்தனை கேருபீன்கள் இருக்கிறது? 4 விதமான கேருபீன்கள். அப்போ அங்கே சக்கரங்கள் இருக்கிறது. சக்கரத்துக்குள்ள சக்கரம் இருக்கிறது. அது மத்தியிலே எரிகிற அக்கினி தழல் இருக்கிறது. அல்லேலூயா. சக்கரங்கள் இடையில மத்தியில எரிகிற தழல். இது நாட்கள ஆண்டவர் அந்த நாட்களே அப்படிப்பட்டதான எல்லாத்துக்குள்ள ஜீவன் இருந்தது. ஆனா இப்போ ஆண்டவர் அந்த சாயல் இந்த உலகத்தை பார்க்கிற பொழுது எந்தவித இயங்குகிற எந்திரங்கள், அது சைக்கிளா இருந்தாலும் சரி, 2 வீலரா இருந்தாலும் சரி, 4 வீலரா இருந்தாலும் சரி, இல்ல விமானத்தில் பறக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல கப்பல் பறக்கிறதா கப்பல்ல போகிறதா இருந்தாலும் சரி, எல்லா எந்திரங்களும் சக்கரங்களால் நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா. எல்லா இயந்திரங்களும் சக்கரம் இருக்குது. அதை நீங்க பார்க்கலாம். அப்ப ஆண்டவருடைய அந்த தோற்றத்தின்படிதான் ஆண்டவருடைய சாயல் இங்கே இருக்கு. எல்லாத்துக்குமே பெட்ரோல் டீசல் யூஸ் பண்ணப்படுகிறது. ஆனால் அங்கே ஆண்டவர் ஜீவனின் ஆவியை வைத்திருந்தார். அல்லேலூயா. எல்லா விதமான படைப்புகளுக்கும் ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவன் இயங்குகிறதாய் இருக்கிறது. நமக்கு மனித குலத்துக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறார். வனவிலங்குகளுக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறார். உடைய வண்டிகள் குழவிகள் கூட ஜீவனோடு இருக்கிறது. அவைகள் போகிறது வருவதா ஜீவன் இருக்க போய் அவை பறந்து செல்கின்றன. அந்த ஜீவனுக்கெல்லாம் ஆகாரமும் கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த சாயல் அப்படி இருக்கிறது. அப்ப இந்த கருத்தெல்லாம் கண்டுபிடிப்பது தேவனுடைய சித்தமா இருந்தபடினால்தான் ஜனங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுத்து, ஆராய்ச்சியாளர்களுக்கு அந்த ஞானத்தை கொடுத்து இயந்திரங்களை கர்த்தர் பயன்படுத்தி பிரயாணத்தை லகுவாக்கி விட்டார். அல்லேலூயா. சைக்கிள்ல பிரயாணப்படுகிறோம், 2 வீலர்ல பிரயாணப்படுகிறோம், 4 வீலர்ல பிரயாணப்படுகிறோம், கப்பல்ல பிரயாணப்படுகிறோம், ஹெலிகாப்டர்ல பிரயாணப்படுகிறோம், விமானத்துல பிரயாணப்படுகிறோம், ராக்கெட்ல ஏறி போகிறார்கள். ஆமா, கர்த்தர் நம்முடைய சாயல்ல எல்லா இயந்திரங்களையும் உண்டு பண்ணிவிட்டார். அல்லேலூயா. ஆனா ஆண்டவருடைய சிங்காசனத்தை சுமக்கின்ற கேருபீன்கள்
அவர்களுக்கு கீழே ஒரு தோற்றம் இருக்கிறது. சக்கரத்தோடு கூடிய கேருபீன்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த புருஷன் உள்ளே பிரவேசிக்கையில் கேருபீன்கள் ஆலயத்தின் வலதுபுறத்தில் இருந்தன. ஒரு மேகம் உட்பிரகாரத்தை நிரப்பிச்சு. அல்லேலூயா. அப்ப இந்த கேள்வி மத்தியில அந்த கீழே இருக்க சக்கரத்துல அங்கே தணல் இருக்கிறது. அதை எடுத்து ஆண்டவர் சொல்ல, நீ இறை என்று, நகரத்தின் மீது இறை என்று சொல்லுகிறார். அப்ப அந்த அக்கினித்தலை எதை குறிக்கின்றால் நியாய தீர்ப்பை குறிக்கின்றது. நியாய தீர்ப்பின் தண்டனையை குறிக்கின்றது. யாருக்கு நியாயத்தில் தண்டனை? பட்டணம், எருசலேம் பட்டணத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களை இறைக்கும்படி, அதன் மூலமாக ஜனங்களுக்குள்ள வாதைகளும் கொள்ளை நோய்களும் பட்டயங்களும் பஞ்சங்களும் எல்லாம் உண்டாகக்கூடிய ஒரு நியாய தீர்ப்பின் அக்கினி தழலாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆண்டவர் அங்கே அந்த மனிதன் சணல் நூல் தரித்த அந்த மனிதன் அந்த ஆலயத்துக்கு அந்த சக்கரத்துக்குள்ள போய் அந்த இதை இறைக்கிற பொழுது அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. அந்த புருஷன் உள்ளே பிரவேசிக்க கேருபீன் ஆலயத்தின் வலதுபுறத்தில் நின்றன. ஒரு மேக உட்பிரகாரத்தை நிரப்பிற்று. அல்லேலூயா. பிரகாரம், உட்பிரகாரம். ஒரு மண்டபம் இருக்கு. உட்பிரகாரம் மண்டபத்தின் கீழே இருக்கும். ஒரு அந்த பிரகாரம் இருக்கும். அது உட்பிரகாரம். வெளிப்பிரகாரம்னா திறந்த வெளி. சபைக்கு தேவ ஆலயத்துக்கு முன்பதாக அங்கே பலிபீடம் இருக்கிறது. அங்கே வெண்கல தொட்டி இருக்கிறது. இந்த பக்கம் தேவாலயம் இருக்கிறது. அப்போ வாசலுக்கு வந்து விட்டது தேவனுடைய மகிமை. அப்போ தேவ சிங்காசனத்திலிருந்து அந்த ஆல்டர், பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அங்கிருந்து இறங்கி வாசலுக்குள் வந்து விட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. தேவ பிரசன்னம் அங்கே கடந்து வந்து விட்டது. கர்த்தருடைய மகிமை கேருபீனிலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்தது. ஆலயம் மேகத்தினாலே நிறைந்திருந்தது. பிரகாரமும் கர்த்தருடைய மகிமையிலே பிரகாசத்தினால் நிரம்பிற்று. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்ன வாசலுக்குள் வந்தது. பிரகாரம் எல்லாம் தேவ மகிமையால் நிரம்பி விட்டது. அல்லேலூயா. 5ஆம் வசனத்தை பார்க்கிறோம். கேருபீனுடைய செட்டில் இரைச்சல் சர்வத்துக்கும் வல்ல தேவன் பேசையில் உண்டாகும் சத்தம் போல வெளிப்பிரகாரம் மட்டும் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. அந்த ரதம், அந்த கேருபீன்கள் ரதம், அந்த இந்திர நீளமுள்ள அந்த சிங்காசனம் வீற்றிருக்கிற அந்த ரதம் எங்கே பிரகாரத்துல வந்துட்டு அந்த செட்டையில் அடித்து பறக்கக்கூடிய அந்த ரெக்கைகள், கேருபீன்கள் ரெக்கையில் அடிக்கிற பட்டப்பட்டங்கிற சத்தம் தேவனுடைய சத்தம் போல் காணப்பட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அவர் ஜனனுள் அங்கீகரித்திருந்த புருஷன் நோக்கி, நீ கேருபீன்களுக்குள் சக்கரங்கள் நடுவில் அக்கினி எடு என்று கட்டளையிட்ட உடனே அவன் உள்ளே பிரவேசித்து சக்கரங்கள் அண்டலில் நின்றான். அப்பொழுது கேருபீன்களுக்குள்ளே ஒரு கேருபீன் தன் கையை கேருபீன் நடுவில் இருக்கிற அக்கினி நீட்டி அதை எடுத்து ஜனனுள் அங்கீகரித்த புருஷனுடைய கையில் கொடுத்தான். அவன் அதை வாங்கி கொண்டு வெளியே வந்தான். அல்லேலூயா. இப்போ முதல்ல உள்ளே பிரவேசித்து ஆண்டவர் சொல்லுகிறார் எடு என்று சொல்லுகிறார். ஆனால் அவன் உள்ள போயிட்டான். அதை எடுத்து கொடுத்தது ஒரு கேருபீன் தன் கையை நீட்டி அக்கினி தலை எடுத்து அந்த சணநூல் தரித்த அந்த மனிதன் கையிலே கொடுக்கிறது. அல்லேலூயா. அடுத்ததாய் பார்க்கிறோம். கேருபீனுடைய செட்டையின் கீழ் மனுஷர் கையில் சாயலானது காணப்பட்டது. செட்டையின் கீழே மனுஷர் கையிலான சாயல் காணப்பட்டது. அப்போ கேருபீன்களுக்கு என்ன இருக்கு? கைகள் இருக்கிறது. அல்லேலூயா. ரெக்கைகள் பின்னாலே இருக்கிறது, கைகள் முன்னா இருக்கிறது. அதை கன்ஃபார்மா அவர் சொல்லல. ரெக்கை போல கை போல காணப்பட்டது. அது கைதான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதோ கேர்வண்டையில் நான் சக்கரங்கள் இருக்க கண்டேன். 4 சக்கரங்கள் இருக்க கண்டேன். ஒவ்வொரு கேர்வண்டையிலும் ஒவ்வொரு சக்கரம் இருந்தது. சக்கரின் தோற்றம் படிகப்பச்சை வர்ணம் போல் இருந்தது. அல்லேலூயா. ஒரு சக்கரம் இருக்கிறது. ஒரு கேருபீன் இருக்கு, அதுக்கு கீழே ஒரு சக்கரம் இருக்கிறது. ஒரு கேருபீன் இருக்கு, அதுக்கு கீழே சக்கரம் இருக்கிறது. அப்படி 4 கேருபீன் கீழே சக்கரங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அது படிகை பச்சை வர்ணம் போல் இருந்தது. படிகை பச்சை வர்ணம். இந்த நாட்கள்ல நம்ம இந்திய தேசத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். விக்கிரக ஆராதனைக்காரர்கள் நிரம்பி இந்த தேசத்துல
அவர்கள் பலவித படங்களை வரைந்து வைத்திருக்கிறார்கள். ரதங்கள், காரியங்கள் எல்லாம் இருக்கு. அல்லேலூயா. விக்கிரகத்தில் அப்படி செய்து தங்கம் வைரம் எல்லாமோ வச்சு ஒரு ரதம் வச்சு குதிரை போட்டி ரதத்துல வச்சு அப்படியே கொண்டு வந்து அங்கே வச்சிருக்கிறத பார்க்கிறோம். அங்க ஆண்டவருக்கு பதிலாக விக்கிரகங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த எசேக்கியேல் இருந்தால் இந்த உலகத்தில் விசாசன் அந்த எசேக்கியேல் தீர்க்க புத்தகத்தில் உள்ள காரியத்தெல்லாம் திருடித்தான் இங்க அப்படிப்பட்டதான ஒரு சம்பவத்தை செய்து வைத்திருக்கிறான். அவனுக்கு சாத்தானுக்கு எப்படி ஆண்டவரை மகிமை பெறணும், ஆனால் முடியல. அங்கலாய்ப்பு. இந்த ஜனங்களை பேசினா இவங்களை பிசாசுன்னு ஜனங்கள் கண்டா கல்லால எறிந்து கொன்றே விடுவார்கள். அல்லேலூயா. பிசாசுல பறக்கிடுவாங்க. ஜனங்களுக்கு ஏமாத்துற ஒரு காரியம் தான் நடக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் கூட அந்த மகிமெல்லாம் தனக்கு கிடைக்காட்டாலும் இந்த விக்கிரகத்துக்குள்ள கொடுக்கணும் சொல்லி ஜனங்கள் அதுக்குள்ள ஏவி ஆண்டவரை கோபப்படுத்துகிற ஒரு காரியம் நடக்கிறது இந்தியாவிலே. அல்லேலூயா. இந்த வேதத்தை வைத்து நாம கண்டுபிடிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவை நாளுக்கும் ஒரே சாயலான ரூபம் இருந்தது. சக்கர நடுவிலே சக்கரம் இருக்குமா போல் காணப்பட்டது. அவைகள் ஓடையில் தங்கள் 4 பக்கங்களில் ஓடும். ஓடையில் அவைகள் திரும்பினதில்லை. தலை நோக்கும் இடத்துக்கு அவைகள் அதனால் பின்னாலே ஓடின. ஓடைகள் அவைகள் திரும்பினதில்லை. அல்லேலூயா. சக்கரம் ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த ஜனங்கள் எந்த பக்கம் அந்த முகம் இருக்கிறோ அதுக்கு எதிர் தசையில ஓடிக்கொண்டே இருக்கிறது. இது வழக்கம் தான். அங்கே அப்படித்தான் இங்கே அப்படித்தான் ஓடுகிறது. ரத குதிரை எல்லாம் எங்கே ரதத்தின் குதிரைகள் முகம் இருக்கிறதோ அதுக்கு எதிரான திசையில் தான் ஓட முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அவையின் உடல் அனைத்தும், அவையின் முதுகுகளும், அவைகளின் கைகளும், அவையின் சட்டைகளும், அந்த சக்கரங்களும் சுற்றிலும் கண்களினால் நிறைந்திருந்தன. அவை நாளுக்கும் இருந்த சக்கரங்கள் அப்படியே இருந்தன. அல்லேலூயா. அப்ப கேருபீன்கள், ரெக்கைகள், சட்டைகள், கைகள், அந்த சக்கரம் எல்லாத்திலுமே கண்களால் நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா. புதிய ஏற்பாடு காலத்துல அந்த 4 ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த 4 ஜீவன்கள்ல கண்கள், எல்லா இடத்துலயும் கண்கள் இருந்தது என்று வருகிறது. அல்லேலூயா. நம்ம தேசத்துல மயில் என்கிற ஒரு பறவை இருக்கிறது. அந்த பறவையோட இறக்கையை விரித்தால் எல்லாம் கண் போலவே தெரியும். அல்லேலூயா. இந்த ஒரு காரியம், அந்த மயில் இறக்கை மட்டும்தான் இந்த வன விலங்குல கண் போல காணப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சக்கரங்களை பார்த்து சக்கரமே என்று ஒருவன் கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டேன். ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்கள் இருந்தன. முதலாம் முகம் கேருபீன் முகமும், 2ஆம் முகம் மனுஷ முகமும், 3ஆம் முகம் சிங்க முகமும், 4ஆம் முகம் கழுகு முகமாயிருந்தது. அல்லேலூயா. ஒவ்வொரு கேருபீன்களுக்கும் 4 முகங்கள் இருக்கிறது. 4 ஜோடிச்சு வச்சா எப்படி இருக்கும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஒன்று கேருபீன் முகம், அடுத்து மனுஷ முகம், அடுத்து சிங்க முகம், அடுத்தது கழுகு முகம். 4 முகங்கள் இருக்கிறது. ஒரு கேருபீன்கள் 4 முகங்கள் இருக்கிறது. ஒரு வித்தியாசமான ஒரு ஜீவன். அல்லேலூயா. வித்தியாசமான ஒரு ஜீவனாக கேருபீன்கள் இருக்கின்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப சக்கரங்களும் இருக்கிறது. கேருபீனுக்கு கை இருக்கு, ரெக்கை இருக்கு, கீழே சக்கரம் இருக்கு. அப்ப சக்கரத்தோட கேருபீன்கள் இணைக்கப்பட்டு இருக்கிறது. அப்ப கேருபீன் சக்கரம் போல இருக்கிறது. மேல்நாட்டிலே நாவியா என்று சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவ சம்பந்தமான ஒரு படம் எடுத்தார்கள். அதுல சிங்கராஜா என்று சொல்லி ஒரு சம்பவம் வருகிறது. அது அந்த படையெடுப்புல குதிரையாக இருக்கும், மேல மனுஷனா இருப்பான். தலை மனுஷ தலையா இருக்கும், உடம்பு குதிரையா இருக்கு. அல்லேலூயா. இதெல்லாம் அவங்களும் வேதத்தை நல்லா படிச்சு அதுக்கு ஏற்ற போல சம்பவத்தை உருவாக்கி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்கள் இருந்தன. முதலாம் முகம் கேருபீன் முகமும், 2ஆம் முகம் மனுஷ முகம், 3ஆம் முகம் சிங்க முகம், 4ஆம் முகம் கழுகு முகமாக இருந்தது. கேருபீன்கள் மேலே எழும்பின. இதுதான் நான் கேபார் நதியண்டிலே கண்டிருந்த ஜீவன். அல்லேலூயா. இந்த கேபார் நதியண்டிலே எப்படி 1ஆம் அதிகாரத்திலே கண்ட அதே காட்சியை இப்பொழுது 10ஆம் அதிகாரத்திலே எசேக்கியேல் மறுபடியும் பார்க்கிறார். அல்லேலூயா.
அப்ப கேருபீன்களை குறித்து ஆண்டவரை நல்ல தெளிவா சொல்லக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனா ஆண்டவர் தன்னுடைய சாயலை மறைத்து வைத்திருந்தார். அல்லேலூயா. அந்த சிங்காசனம் இருக்கிறது, நீலரத்தின சிங்காசனம், அதிலே ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கேருபீன்கள் செல்லுகையில் சக்கரங்கள் அவைகள் அருகே ஓடின. பூமியிலிருந்து எழும்ப கேருபீன்கள் தங்கள் சட்டைகளை விரித்த போது சக்கரங்கள் அவைகளை விட்டு விலகி போகவில்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவை நிற்கையில் இவைகளும் நின்றன, அவை எழும்பைகள் இவைகளும் எழும்பின. ஜீவனுடைய ஆவி இவைகளில் இருந்தது. ஜீவனுடைய ஆவி. அப்ப சக்கரத்துக்குள்ள நமக்கு எப்படி கால் இருக்குதோ அது போல கேருபீன்களுக்கு சக்கரம் இருக்கு. நம்ம காலுக்குள்ள ஜீவன் ஓடுகிறது போல அங்கே சக்கரத்துக்குள்ள, கேருபீனுடைய சக்கரத்துக்குள்ள ஜீவன் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் வாசற்படியை விட்டு புறப்பட்டு கேருபீன்கள் நின்றது. அப்பொழுது கேருபீன்கள் தங்கள் சட்டைகளை விரித்து என் கண் காண பூமி விட்டு எழும்பின. அவைகள் புறப்படுகிற சக்கரங்களும் அவைகளுக்கு சரியாய் சென்றன. கர்த்தருடைய ஆலயத்தின் கிழக்கு வாசலில் போய் நிற்க இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை மேல் உயர எழுந்தது. அல்லேலூயா. சக்கரங்கள் போகிறது, கேருபீன்கள் சட்டை அடித்து பறக்கிறது. அது கிழக்கு பகுதிக்கு வந்து விட்டது. தேவனுடைய மகிமை வந்து விட்டது. அங்கே சிங்காசனம் இருக்கிறது, ஆண்டவர் இருக்கிறார். அவர் கிழக்கு பகுதியில் வருகிறார். அல்லேலூயா. இது நான் கேபா நதி என்ற இஸ்ரவேல் தேவனுக்கு கீழே தேவனுக்கு கீழ் இருக்க கண்ட அந்த ஜீவன் தானே அவை கேருபீன் என்று அறிந்து கொண்டேன். அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு ஞானம். இவ்வளவு நாள் காட்சியை பார்த்த பிறகுதான் அது கேருபீன் வகையைச் சேர்ந்த ஒரு ஜீவன் என்பதை கண்டு கொண்டார். அல்லேலூயா. அவைகளில் ஒவ்வொன்றுக்கும் 4 முகமும் ஒவ்வொன்றுக்கும் 4 செட்டைகளும் இருந்தன. அவருடைய செட்டின் கீழ் மனுஷ கையில் சாயல் இருந்தது. அவருடைய முகங்கள் நான் கேபா நதியை கண்டிருந்த அந்த முகில் சாயல் இருந்தது. ஒவ்வொன்றும் தன் தன் முகத்துக்கு எதிரான திசை நோக்கி சென்றது. அல்லேலூயா. அதே கேபா நதியை கண்ட அந்த கேருபீன்கள் 4 முகங்கள், 4 சட்டைகள், சட்டைகளுக்குள்ள கைகள் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த அளவுக்கு அது சட்டைகள் மறைத்து தன்னை மறைத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்திலே கர்த்தருடைய மகிமை ஏசாயாவுக்கு வெளிப்பட்ட பொழுது அங்கே கேருபீன்கள் 2 மட்டும் ஆட்டிட்டு மற்ற எல்லாம் தங்களை மறைத்து கொண்டது. அப்ப மறைத்து அதுக்குள்ள அவருடைய கை இருக்கிறது. கையெல்லாம் மறைச்சி கர்த்தருக்கு அப்படி ஒரு வணக்கம் செலுத்தினது. ஆண்டவரை பொழுது கொண்டது. அப்படிப்பட்ட ஒரு ஜீவன். அல்லேலூயா. நம்மள கேருபீன்கள் மாறி, சேராபீன்கள் மாறி, தேவதூதர் மாறி நம்மளை துதிக்க முடியாட்டாலும் இந்த பூமியில கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிற போது அந்த பிரசன்னத்தை, அந்த துதியை கொடுக்க கர்த்தருடைய கிருபை நம்மை வழிநடத்தும். அல்லேலூயா. ஆகவே இந்த 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் கேருபீன்களை குறித்து, சிங்காசனம் குறித்து, ரதத்தை குறித்து, ஆண்டவர் வீற்றிருக்கிறது குறித்து. அது எருசலேம் மகா பரிசுத்தலத்திலிருந்து இறங்கி வாசல் வருகிறது, பிரகாரத்தில் வருகிறது, கிழக்கு பகுதியில் வருகிறது. அப்படி பூமியிலே எழும்பி அது எந்த திசையை நோக்கி பறக்க வேண்டுமோ அந்த திசையை நோக்கி பறக்கிறது. இதுதான் கர்த்தருடைய வாகனம். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம். கர்த்தர் தமக்கு வாகனங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதித்து பலன் தருவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.